இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு காய்ஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு உள்ள வாங்க, வீடியோவை பார்க்க போகலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ரெண்டும் சம அளவில் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் வெந்தயம் விட்டு பூண்டு 2 பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் தலையில் முடியை 2ஆக வழுந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சைடாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா முடியோட வேர்க்கால்களில் இந்த ஆயில் நல்லா படுற மாதிரி இது பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால நிறைய ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு முடி கொட்டுறது, பொடுகு, மற்ற எல்லா ப்ராப்ளமும் இது சரியாகும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது மசாஜ் பண்ணுறதுக்கு இருந்தால் கூட நீங்கள் மசாஜ் பண்ணி விட சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கிற பாடி ஹீட்டை ஃபுல்லாக கம்மி பண்ணும். உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கும். இந்த குளிர்ச்சியாக இருக்கனால ஏகப்பட்ட பல பிரச்சனை இது எல்லாமே தீர்ந்துடும். கொட்டுறதுக்கு மெயின் அதிகமாக இருந்தால் முடி கொட்டுறது, ஹேர் ப்ராப்ளம்லாம் நிறையா வரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டுறது ஸ்டாப், முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா உச்சி குளிர எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருங்க. அந்த தீபாவளி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அது பாடி ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காண்டி தான். நான் எப்போவுமே வாரத்தில் 1 நாள் 2 நாள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வச்சுருவேன். இது மட்டும் இல்லாமல் ஹேர் பேக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக சொதம்ப வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கொண்டை போட்டுருங்க. நான் ஒரு அரை மணி நேரம் தான் வச்சுருக்க முடியும் என்னால். நீங்கள் டைம் இருக்கிறவங்க 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கூட வச்சுருந்து குளிக்கலாம். நான் சாதாரண ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். கிளினிக் ப்ளஸ் மேக்ஸிமம் நான் 2 போடுவேன். அந்த எண்ணெய் தேய்ச்சிருக்கிறதுனால ஒரு 3-4 எடுத்துருக்கிறேன். நான் ஷாம்பை டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ண மாட்டேன். ஒரு அரை கப் தண்ணி எடுத்து அதை ஷாம்பை பிழிஞ்சு விட்டு அதில் நல்லா நுர வர அளவுக்கு கலக்கி தான் தேய்ப்பேன். இதனால் அந்த கெமிக்கல் நம்ம டைரெக்டாக நம்மளோட தலையை அஃபெக்ட் பண்ணாது. அதனால் எந்த ஒரு இதுவும் வராது. முடிஞ்சால் நீங்கள் சீவக்காய் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் நான் ஹேர் கண்டிஷனர், சீரம் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் மிதமான வெயிலில் வச்சு காய வைங்க. ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி அந்த வெயிலை காய வைக்காதீங்க. லைட் வெயிலில் காய வைங்க. இப்போ ஹேர் கண்டிஷனரோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஷாம்பு நம்ம தலையை சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். ஹேர் கண்டிஷனர் இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்பில் படாமல் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும். அதை உங்களால் உணர தான் முடியும். வாயில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் சீரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தலைக்கு குளிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் வச்சுக்கலாம். உங்களோட முடி வேர்களில் படாமல் கீழே மட்டும் நுனியில் மட்டும் தேங்க முடியல. அது உங்களுக்கு சிக்கு விழுகாமல் முடியை பாதுகாக்கும். அப்புறம் நீங்கள் தலையெல்லாம் சீவினிங்கன்னா கலையாமல் இருக்கும். நான் அதில் ரெண்டுமே எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. சாதாரணமாக இந்த மாதிரி தலையை காய வச்சு பின்னி நான் எங்கே போகிறதா இருந்தாலும் கிளம்பி போயிடுவேன். இந்த மாதிரி தான். அன்றைக்கி எங்கள் ஃபங்க்ஷன் கூட இருந்துச்சு. அதுக்கு தான் ரெடியாகி கிளம்பி போயிட்டுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் காயலை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டு சடையை இது பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பல் இருக்கிற சீப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் நீங்கள் சிக்கு எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடியும் அவ்வளோக்காக உடையாது. அப்புறம் குட்டி நார்மல் சீப்லாம் சிக்கு எடுத்தீங்க அப்படின்னா முடியெல்லாம் அப்பப்போ கட் ஆயிரும். இது ரொம்ப ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது நிறையா பேர் சின்ன பல்லே எடுத்து முடி பூரா வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடியே சிக்கு எடுத்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வச்சதுக்கப்புறம் சிக்கு எடுத்தீங்க அப்படின்னா சிக்கு எடுக்கவே முடியாது. எண்ணெய் வைக்கிறது நான் எப்போவுமே எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடியே சிக்கு எடுத்துருவேன். நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் என்னோடய ஹேரை நான் கேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு
குட்டி குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி கொட்டாமல் இருக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடி கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா ப்ரோட்டீன் உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் என்னால் ட்ரை பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா முட்டை தேய்ச்சி குளிக்கலாம். அது வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. டைரெக்டாகவே உங்களோட ஸ்கேல்பில் இது அப்ளை பண்ணுறதுனால அது வந்து சீக்கிரமாகவே முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணும். முட்டை தேய்க்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து வாரத்தில் ஒரு 3-4 தடவையாச்சும் கருவேப்பிலை சட்னி, இந்த கருவேப்பிலை ஜூஸ் வந்து குடிச்சுவேன். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் நிறையா ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். கருவேப்பிலை வெறும் கருவேப்பிலை அரைச்சி குடிக்க முடியாது அப்படின்றவங்க தயிர் கொஞ்சம் நிறைய எடுத்துங்க, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு மிக்சியில் அடித்து குடிச்சிருங்க. சூப்பராக இருக்கும். மோர் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து உங்களோட முடி கொட்டுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் முடி வளர்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்னரை ரொம்ப முடி வந்து கட் பண்ணி இருக்கும், 2 இருக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது வந்து உங்கள் முடி வளரவே விடாது. இந்த நுனியில் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி அதிகமாக வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் இல்லை குறைஞ்சது ஒரு 2 நாளாச்சும் நீங்கள் தலைக்கு வந்து ஏதாவது ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆயில் பாத் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். எப்போ வந்து தலையை கொஞ்சம் ஹேர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா லாங்காக லென்த்தியாக அடர்த்தியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.